மனோஜ் வாங்கிட்டு வந்த பரிசு, அதிர்ச்சியில் இருக்கிற விஜயா, காலில் விழுந்த ரோகிணி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறகடி காசி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் முத்துவும் மீனாவும் தாங்க ஜெயிச்ச அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மனோஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே பயங்கரமான ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் மனோஜும் ரோகிணியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது என்னுடைய பெஸ்ட் ஒய்ஃப் நீ தான், நாம தான் பெஸ்ட் கப்பிள்ஸ் அப்படிங்கிற மாதிரியா ரெண்டு பேருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட நான் வேற பெண்ணோட லிவிங்கில் இருந்தேன்னு தெரிஞ்சும் என்னை நீ ஏற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ நான் பிஸ்னஸ் மேனாக இருக்கவும் நீ தான் காரணம். நமக்குள்ள சண்டையே வரலை அப்படிங்கிறதுக்காக நமக்குள்ள ஏதோ சொல்லாமல் மறைச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, நான் எதுவுமே உன்கிட்ட மறைக்கல. ஆனால் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரோகிணி அப்போ நான் எதுவும் மறைக்கிறேன்னு நீ கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை நீ என்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்ல, ரோகிணி பார்த்தீங்கன்னா ஒரு வகையான குற்ற உணர்ச்சியில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் ஸ்ருதியும் ரவியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நம்ம பேசிக்கிட்டதை நீ அப்படியே மறந்துட்ட. நான் எனக்கு குழந்தை பெற்றுக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னேன், ஆனால் நீ 3 குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்கிற. நான் குழந்தை பெற்றுக்கிற மிஷினா? கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டா நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன்னு நினச்சிக்கிட்டியா? இந்த மாதிரி சண்டை போட ரவி பார்த்தீங்கன்னா ஸ்ருதியை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் மீனாவும் முத்துவும் தாங்க புதுசாக வாங்கின கட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜயா தண்ணி எடுக்கிறதுக்காக வர, விஜயாவை பார்த்ததும் முத்து பாட்டு பாடி மீனாவோட டான்ஸ் ஆட விஜயா பார்த்தீங்கன்னா கோவத்தில் ஓடிட்டுறாங்க. அதுக்கப்புறமா ரூம் கட்டுறது தொடர்பாக ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் முத்து மேஸ்திரியை கூட்டிகிட்டு வந்து வீடு கட்டுறது தொடர்பாக பேசிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே விஜயா ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும், நமக்கு ரூம் கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னா அம்மாவோட நகையை அடகு வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி முத்து செல்ல, அதை கேட்டு விஜயா பார்த்தீங்கன்னா ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் முத்து சொன்னது போலவே ஒரு மேஸ்திரியை கூட்டிகிட்டு வந்து இடத்த பார்க்க அவர் 4 லட்சம் செலவாகும் அப்படிங்கிற மாதிரியா, இருக்கிற 1 லட்சம் பணத்தை வச்சு ஆரம்பித்தா அப்புறம் வேலை அப்படியே நின்று போயிடும், அதனால் இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுட்டு அப்புறமா வீடு கட்ட ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரியா அவர் சொன்னதும் முத்துவும் மீனாவும் வருத்தப்படுறாங்க. அந்த நேரத்தில் மனோஜ் பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு தாளிச்சேன்னு வாங்கிட்டு வராரு. அதை பார்த்து ரோகிணி இன்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது வழக்கம் போலவே விஜயா முத்துவை குத்தி காமிச்சு பேசுகிறாங்க. சிலர் சபதையெல்லாம் போட்டாங்க, ஆனால் தாலி சரடு கூட அவங்களால வாங்க முடியல. ஆனால் என்னுடைய மகன் மனோஜ் சொன்ன மாதிரியே ரோகிணிக்கு செயின் வாங்கிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரோகிணியோடைய கழுத்தில் தாலியை கட்டி விடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு அதிர்ச்சி கொடுக்க, விஜயா பார்த்தீங்கன்னா பதறி போகிறாங்க. அதுக்கப்புறமா சாமி முன்னாடி வச்சு மனோஜ் ரோகிணிக்கு தாலி கட்ட, ரோகிணியும் மனோஜும் விஜயாண்ட அண்ணாமலையோடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. தொடர்ந்து மனோஜும் விஜயாவும் முத்துவை குத்தி காமிக்கிறது போலவே பேச, அதுக்கு மீனா என்னுடைய புருஷன் சொன்ன சபதம் எல்லாமே செஞ்சு முடிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு விஜயா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.